ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்கூலுக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதுக்காக குக்கர் வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியோடவே நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு 5 நிமிஷத்தை நம்ம செஞ்சு இது பேக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை செஞ்சு ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஈஸியான ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி அரிசி நம்ம அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சிட்டோம். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சொம்பில் நான் 2 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அரிசியும் பருப்பும் சேர்ந்து வேகிறதுக்கு. நான் தக்காளி சாதம்லாம் எப்படி நம்ம விசில் விட்டு எடுப்போமோ அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ காயெல்லாம் எதுவுமே இல்லைன்ற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி குயிக்காக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட முடியும். இப்போ அவ்வளோதான். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு. இப்போ விசில் போட்டுடலாம். குக்கர் மூடிடலாம். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மேலேயே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப கொலையவும் வேணாம், ரொம்ப அரிசியாகவும் இருக்குது. கரெக்டாக இருக்குது. நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்குது. இப்போ இதை நம்ம ஆற வச்சு டிஃபன் பேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு ஆறிடுச்சு. நம்ம டிஃபனில் பேக் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு நம்ம இந்த முறுக்குலாம் வச்சுருக்கோம். அப்புறம் வாட்டர் பாட்டில், ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம் பாக்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்கூலுக்கு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, பேக்கில் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.